பயிற்சி 1.5ல் 8வது கணக்கு. அதாவது இந்த முதல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏ கிராஸ் பி வெட்டு சி, அந்த ஏ கிராஸ் ஏ மைனஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது ஒரு 5 மார்க்காக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை ஜோடிகளின் கணம் எழுதுறது இருக்கு இல்லையா, அது வந்து 2வது ஒரு மாடலாக இருக்கும். 3வது பார்த்தோம்னா இந்த இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, இடைவெளி -3லேருந்து இது வரைக்கும் f(-2) f(-3) கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து 3வது மாடல் 5 மார்க்கில் கேட்க. ஸோ அந்த 3 5 மார்க் அடுத்து பார்த்தோம்னா இந்த f.g.h = f.g.h, இதுதான் வந்து 4வது பாசிபிள் 5 மார்க்குப்பா முதல் பாடத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த பயிற்சியில் பார்த்தோம்னா 3 கணக்கு இருக்குது. அதில் முதல் கணக்கு பாருங்கள், f(x)ன்னு கொடுத்துருப்பாங்க, g(x), h(x) 3 கொடுத்துட்டு நிரூபிக்க சொல்லுவாங்க. நிரூபிக்க சொன்னாலே என்ன அர்த்தம், கண்டிப்பாக 2 பக்கமும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு, வலது கை பக்கம் இடது கை பக்கம் எப்படி தான் வரும், சமமாக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்த ஆன்சரே கண்டிப்பாக என்னது 2வதுக்கும் கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் f.g.h பண்ணுவோம். எப்போவுமே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பண்ணணும். f.g கண்டுபிடிக்கிறோம். f.g எப்படி எழுதுவோம், இந்த டாட் எடுத்துகிட்டு என்ன எழுதுவோம், g(x). g(x)க்குரிய இங்கே வேலை என்னப்பா, அந்த மதிப்பை இங்கே கொடுக்கணும், அவ்வளோதான். அப்போ f(3x + 1) வந்துடும். ஸோ இப்போ f(x)ன்னு இருந்தால் எப்படிப்பா இருக்குது, x - 1 இருக்குது, x இருக்க இடத்துல x இருக்குது. இப்போ x இருக்க இடத்துல என்ன இருக்குது, 3x + 1 இருக்குது. அப்போ இந்த xக்கு பதிலாக என்ன போடணும், 3x + 1, இந்த -1 அப்படியே வந்துடும். இப்போ வெளியே எடுக்கிறோம், +1 -1 என்ன ஆகும், கேன்சல் ஆகி வெறும் 3xன்னு கிடைக்கும். இதுதான் f.g மதிப்பு. இதை எதோட டாட் பண்ணணும், ஹெச்சோட டாட் பண்ணணும். அப்போ f.g.h கண்டுபிடிக்கிறோம். .hனா அது எப்படி எழுதுவோம், h(x). இங்கே h(x) வேலை என்ன, அந்த மதிப்பை மட்டும் பிரதியிடணும். அதன் மதிப்பு என்னது, x². இப்போ f.g எப்படி இருக்குது, 3x. 3xல் x இருக்கிற இடத்துல இப்போ என்ன போடணும், x² கொடுக்கணும், அவ்வளோதான். அப்போ என்ன கிடைக்குது, f.g.h = 3x². இதுதான் இதோட மதிப்பு. கண்டிப்பாக இந்த பக்கம் நம்ம இருக்கு இல்லையா, இது கண்டுபிடிச்சாலும் என்ன தான் வரும், இதே 3x² வரும். பாருங்கள், f.g.h கண்டுபிடிக்கிறோம். அப்போ g(h)(x), g(h)(x) என்னது, x². g(x) என்னது 3x + 1, x இருக்கிற இடத்துல இப்போ என்ன பண்ணணும், x² போடணும். அப்போ 3x² + 1ன்னு ஆயிரும். இதை f-ஓட டாட் பண்ணுறோம். அப்போ இந்த கண்டுபிடிச்ச மதிப்பு f(x) இருக்க இடத்துல இப்போ என்னப்பா, x - 1 இருக்குது. இப்போ x இருக்கிற இடத்துல என்னப்பா போடணும், 3x² + 1. அப்புறம் இந்த -1 விட்டுறக்கூடாது, -1. அப்போ -1 + 1 அடியே என்ன கிடைக்கும், திரும்ப 3x² கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது, இந்த முதல் கணக்கு. ஸோ கண்டிப்பாக 2 பக்கம் ஆன்சர் இப்படி தான் வரும், ஒரே மாதிரி வரும். அதில் 2வது கணக்கு பாருங்கள், f(x) x², g(x) 2x, h(x) x + 4. இங்கே அதே தான் கண்டுபிடிக்க போகிறோம். f.g கண்டுபிடிக்கிறோம். அப்போ f(g)(x), g(x) மதிப்பு என்னது, 2x. f(x)ன்னு இருந்தால் x². இப்போ x இருக்க இடத்துல என்ன இருக்குது, 2x. அப்போ 2x² ஆயிரும். அப்போ 2 2 4, x × x x². இப்போ f.g.h பண்ணுறோம். f.g(h)(x), h(x) மதிப்பு என்னது, x + 4. ஸோ 4x². இப்போ x இருக்க இடத்துல என்னப்பா போடணும், x + 4ன்னு போடணும். இங்கே x² இருக்குது. அப்போ xக்கு பதில் x + 4 போடுறப்ப 4x + 4² கிடச்சிரும். இதுதான் வந்து முதல் இது, அப்படி வச்சுக்கலாம். இப்படியும் செய்யலாம், நம்ம காமனாக தனித்தனியாக செய்கிறதுக்கும் இப்படி 1 2ன்னு போட்டோம் சமம்னு போடலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் மிஸ். இங்கே f.g.hல g.h ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். g(h)(x), அப்போ g(h)(x) மதிப்பு என்னப்பா, x + 4. அப்போ x இருக்க இடத்துல 2xன்னு இருக்குது. x இருக்க இடத்துல இப்போ என்னப்பா போடணும், x + 4ன்னு போடணும். அப்போ 2 × x + 4, அதை f-ஓட டாட் பண்ணுறோம். அப்போ இது என்னப்பா, x என்னப்பா, x². அப்போ xக்கு பதில் இப்போ என்ன இருக்குப்பா, இது முழுவதும் இருக்குது. இதான் என்னது, x. அப்போ 2x + 4² 2க்கு தனியாக ஸ்கொயர் பண்ணணும், x + 4க்கு தனியாக ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 2 2 4, இதுக்கு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, x + 4². ஸோ 2 பக்கம் ஆன்சர் எப்படி வருது, ஒரே மாதிரி வருது. கட்டாயம் ஒரே மாதிரி தான் வரும், சரியா. 3 கணக்கு இருக்குது, எடுத்துக்காட்டில் ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இந்த 4ல் ஒரு கணக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்போ வந்து கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்ன பண்ணுவாங்க, அந்த a கிராஸ் b வெட்டு c அந்த மாதிரி கணக்கு, அடுத்து அந்த அம்புக்குறி படம், அட்டவணை அதையும் விட்டுருவாங்க. அந்த இடைவெளி கொடுக்குற கணக்கு விட்டுட்டு கண்டிப்பாக f.g.h தான் கேட்பாங்க. அடுத்து 3வது கணக்கு பாருங்கள், f(x) x - 4, g(x) x², h(x) 3x - 5.
எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இருக்க இடத்துல இப்போ என்ன போட்டுறணும், எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுறணும். அவ்வளோதான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம்ப்பா, இந்த மைனஸ் 4 அப்படியே வந்துடும். அடுத்து இதை ஹெச்சோட டாட் பண்ணுறோம். ஹெச்சின் மதிப்பு 3x மைனஸ் 5. எக்ஸ் இருக்க இடத்துல என்னப்பா போடணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்க இடத்துல என்னப்பா போடணும், இந்த 3x மைனஸ் 5 போடணும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. இதை ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்குவோம். இந்த பக்கம் வாங்க, இதில் ஜி டாட் ஹெச் கண்டுபிடிக்கிறோம். ஹெச் ஆஃப் எக்ஸோட மதிப்பு இது, ஜியின் மதிப்பு இப்போ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், 3x மைனஸ் 5ன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர். இதை எஃப்பால் பண்ணுறோம். எஃப் ஆஃப் அப்படின்னு பண்ணுறப்ப இதன் மதிப்பு என்னப்பா, எக்ஸ் மைனஸ் 4. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் 4 அப்படியே வந்துடும். ஸோ ரெண்டு பக்கமும் ஆன்சர் எப்படி கிடைக்கிது, ஒரே மாதிரி கிடைக்கும். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம்னா அந்த 3ல் ப்ளஸ் அந்த எடுத்துக்காட்டு கணக்கு அதையும் பார்த்துக்கோங்க. இந்த 4ல் ஒரு கணக்கு வரப்போ உங்களுக்கு ஈஸியாக அந்த கணக்கு அட்டன் பண்ண முடியும். எப்போ கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, முதல் பாடத்தில் இந்த எஃப் டாட் ஜி டாட் ஹெச் சம்மந்தமான கணக்கு தான் கேட்பாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா கணக்கை நோட்டில் நீங்களாக பயிற்சி பண்ணி பாருங்கள் எப்போவும். நன்றி.